இந்த காலத்தில் வியாதி இல்லாத மனிதர்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு வியாதிகள் பெருகிவிட்டது. தொற்று வியாதிகள் ஒரு பக்கம் அச்சுறுத்தி கொண்டிருக்க, உணவு பழக்கத்தினால் வரும் வியாதிகள், தவறான பழக்கத்தினால் வரும் வியாதிகள், இவைகளை தாண்டி மன உளைச்சலினால் வரும் வியாதிகள் அதிகமாக பெருகிவிட்டது. இளம் பெற்றோர்களாக இருப்பவர்கள் பிள்ளைகளை படிக்க வைத்து கரை சேர்க்கும் வரை வாழ்வோமா என்ற பயத்தோடு வாழ்பவர்கள் அதிகம். அநேக வேளைகளில் வாழ்க்கையில் சந்திக்கும் பொருளாதார குறைபாடு, எதிர்ப்புகள், வியாதிகள் போன்ற கடினமான சூழ்நிலைகள் நம்மை சோர்வரச் செய்கிறது. நாம் இல்லை என்றால் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகுமோ என்ற அச்சம் அநேகரை சோர்வுக்குள்ளாக்குகிறது. நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் நமக்கு நம்பிக்கை கொடுக்கும்படி ஒரு அற்புதமான வார்த்தையை நமக்கு வேதத்தில் கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். ஆம் அன்பானவர்களே, தேவனுக்கு பயப்படும் போது சர்வத்தையும் ஆளுகை செய்யும் தேவன் நமக்கு நம்பிக்கையாய் இருக்கிறார். நாம் வாசித்தது போல நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். நம் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, அவனுடைய எத்தனையோ சந்ததிகளுக்கு இன்று வரை இரக்கம் பாராட்டி வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்த தேவனுக்கு பயந்து, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து தீமையை விட்டு விலகி அவருடைய வார்த்தையை கைக்கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, நம்முடைய அநேக தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்வார். ஆமேன்.